வணக்கம் டீச்சர்ஸ், அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை மகிழ்வோடு வைக்கட்டும், அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கட்டும். வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். நிறைய ஆசிரியர்கள் கட் ஆஃப் எப்படி அமையும், நீங்கள் முதுகலை ஆசிரியர்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அமையும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்படி நிறைய வாட்ஸ்அப்பில் பதிவுகள், மதிப்பெண்களையும் பதிவிட்டார்கள். இவ்வளவு மதிப்பெண்களுக்கு நமக்கு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம என்ன பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் உண்மையிலேயே அது கண் துடைப்புக்காக கொடுக்கறது தாங்க. எல்லாமே ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கு பின்பாக அரசு அரசு கொடுக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதுதான் நம்ம கண்டிப்பாக அது உண்மைத்தன்மை உடையதாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லலாம், நிறைய ஆசிரியர்கள் சொன்னதற்கு ஏற்ப அவர்களுடைய மதிப்பெண்களை வைத்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் சைலண்ட் மோடில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. 100 மதிப்பெண்கள் 105, 110 மதிப்பெண்கள் 150ற்கு எடுத்த ஆசிரியர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எதையுமே வெளியே தெரிவிக்காமல் வரட்டும், கட் ஆஃப் வரட்டும், ஃபைனல் ஆன்சர் கீ வரட்டும், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் எல்லாம் முடியட்டும், அப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய சைலண்ட் மோடில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. அதுதாங்க உண்மை. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ஆசிரியர்களை மற்ற துறை சார்ந்த தமிழோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், ஜுவாலஜி எல்லாமே நம்ம கேட்டுட்டோம். ஆனால் இந்த தேர்வு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக அமையும். ஓப்பன் கோட்டாவிலேயே, ஓப்பன் டேர்ன்லேயே காம்படிஷன் அதிகமாக இருக்காதுங்கிறது எங்களுடைய எண்ணங்கள். நிறைய டீச்சர்ஸை நம்ம பார்த்து கேட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதுதான் உண்மைத்தன்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதே சமயத்தில் பிசி கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது 95 to 100க்குள்ளே எடுத்தாலே கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே மாதிரி எம்பிசி 95 அப்படின்னாலே அவங்களுக்கு 90 to 95, 90 to 95 வாய்ப்பு நிறைய இருக்குங்க எம்பிசிக்கெல்லாம். எஸ்டிஎஸ்சி ஷெட்யூல், எஸ்சிஏ ஷெட்யூல் டீச்சர்ஸ் இவர்களுக்கெல்லாமே கண்டிப்பாக 85லேருந்து 90க்குள்ளே எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வினாத்தாள் அமைப்பு முறை அப்படி நிறைய ஆசிரியர்கள் அந்த எக்ஸாம் தேர்வு தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடவே நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி பாருங்கள், கட் ஆஃப் மதிப்பெண்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இந்த என்றும் இல்லாத முறையில் தேர்வு நாங்களும் பார்த்துட்டோங்க. 2001லிருந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனால் என்றும் இல்லாத தேர்வு நடைமுறைகள் இந்த தேர்வில் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழுங்க. அதை மட்டும் நம்ம அஷ்யூர் பண்ணி சொல்லலாம். நிறைய டீச்சர்ஸ் சைலண்ட் மோடில் இருக்காங்க. 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அதற்கு மேலே 110க்கு மேலே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அது வேணால் சும்மா வேணால் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் எங்களுக்கு சொன்னது, எங்களுடைய மாணவர்கள் சொன்னது, அதை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்ம சொன்னது தான், ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். அடுத்த டெட்டு தேர்விற்கு தயாராகுங்கள் ஆசிரியர்களை. அடுத்து யூஜிடி தேர்வு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வேக்கன்சிஸ் எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் வாரியாக. அதனால் டெட்டு எழுதி முடிச்சுட்டு நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்விற்கு தயாராகுங்கள். அதை தான் நம்ம சீனியர் முதுகலை ஆசிரியர்களாக இருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறத விட்டுருங்க. இனி வரட்டும். ஃபைனல் ஆன்சர் கீ வெளிவந்ததுக்கு பின்னாடி எல்லாமே நமக்கு முடிவு தெரியும் இல்லைங்களா. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இந்த தேர்வில் ரிசல்ட்டில் எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்கு நம்ம சொல்கிறோங்க. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, நம்மளுடைய மெம்பர்ஷிப் டீச்சர்ஸ்க்காக, நம்மளுடைய மாணவர்களுக்காக, நம்ம இன்ஸ்டியூஷனில் படித்த மாணவர்களுக்காக சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு. அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அதனால் நிறைய லக்கில் பாஸ் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்காங்க, அதுவும் இருக்காங்க. அவர்களும் ஒரு கேட்டகரிஸில் இருக்காங்க. பாருங்கள், இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணினது. எங்கள் ஆசிரியர்கள் குழுவினர்கள் சேர்ந்து ப்ரெடிக்ட் பண்ணினது இப்படி தான் மதிப்பெண்கள் அமையும். இந்த கேட்டகரி வைஸ் இவ்வளவு தான் மதிப்பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோங்க. அடுத்த பதிவு இனி வினாவிடை குறிப்புகள் நம்ம கொடுக்கலாம். டெட் தேர்விற்கான வினாவிடை குறிப்புகள் நம்ம கொடுக்குறோங்க. பாருங்கள் டீச்சர்ஸ், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறோம். வாழ்த்துக்கள்.